ஹாய் மக்களே, குட் ஈவினிங். இது என்னோட செகண்ட் வீடியோ. இது ரேகா அடுப்பாங்காய். ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள், எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் கீழ்கட்டையில் இருக்க ஜெயச்சந்திரனுக்கு தான் போனோம். ஸோ ரொம்ப சீப்பாக இருக்குது உண்மையிலே. அவங்க ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பக்கமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். நல்லா சீப்பாகவும் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. உங்களுக்கு தெரியும், உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமே. நம்ம வெளியே வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 ருபீஸ்க்கு நம்மளுக்கு சேவிங்கில் வருது. இது நம்ம பால். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பால் எல்லாம் ஆஸ் யூஷுவல் அதே ரேட்டு தான் இருக்கும். பால் இல்லை, கர்டு, சாரி. நெக்ஸ்ட்டு நம்ம பாட்டில் கர்ட் வாங்கணும். பாட்டில் கர்ட் பார்த்திங்கன்னா, பாட்டில் கார்டு இது சொரக்காய். நான் தமிழில் சொல்கிறேன் ப்ளீஸ், சாரிங்க. நான் என் மையனுக்கு அது மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுல அது மாதிரி வந்துடுது. இது சொரக்காய். சொரக்காய் பார்த்திங்கன்னா 47 ரூபாய் கிலோ. நாம் வாங்கிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோக்கு வருது. அது 24 ரூபாய்க்கு வருது. 24 ரூபா. வெளியே கண்டிப்பாக 40 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா நான் வாங்குவேன், அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் கார்ன் பீஸ் கணக்குன்றதால 15 ருபீஸ். அதுக்கப்புறம் நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா மக்களே, இஞ்சி 102 ரூபாய் கிலோ. இஞ்சி குறையவே குறையாது. ஆனால் இது ஒரு பீஸ் கிட்டத்தட்ட ஒரு 100-200 கிராமுக்கு இருக்கிறதால 17 ரூபாய்க்கு வருது. அதுக்கப்புறம் நாம் வாங்கியிருக்க ஃப்ரூட்டெல்லாம் ரொம்ப சீப்பாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது, சீப்பாகவும் இருந்தது. அதுவும் ஈவினிங் டைமத்தில் போனோம், அப்பயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கோவா பார்த்திங்கன்னா 77 ரூபாய் கிலோ. நாம் வாங்கிக்கிறது அதாவது அரை கிலோவுக்கு மேலே 45 ரூபாய்க்கு வருது. இது கண்டிப்பாக 45 ரூபாய்க்கு நம்ம வெளியே வாங்கினா வந்திருக்கே இருக்காது. 4 பீஸே அந்தளவுக்கு 50 ரூபாய்க்கு வரும். ஏன்னா கோவா ரேட்டு ஜாஸ்தி தான். நெக்ஸ்ட் ஆரஞ்சஸ் பார்த்திங்கன்னா 66 ரூபாய்க்கு இருக்குது. 66 ரூபாய் கிலோனா 35 ரூபாய்க்கு இருக்குது. 1/2 கிலோ வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்வீட் பட்டேட்டோ பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் கணக்கு இல்லை, இது 28 ரூபா தான். அதே பீஸ் கணக்கு தான், 28 ரூபா தான். ஒரு பேக்கெட் கணக்கு, ஒரு பேக்கெட் 20 ருபீஸ். அதுக்கப்புறம் ஸ்மால் ஆனியன் எப்போவுமே ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது 1.5 கேஜிக்கு இருக்குது. 1.5 கேஜி 1 கேஜி 66 ருபீஸ். இது 94 ருபீஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். மக்களே, திஸ் இஸ் மை ஃபேவரட் ப்ராக்லி. ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் சாப்பிட்றீங்க இப்போல்லாம். அது சாப்பிடாதவங்க அந்த ஸ்மெல் பிடிக்கல, ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். ஆமாம் இருக்கும், ஆனால் அது பிளான்ச் பண்ணி எடுத்தோடனே ஸ்மெல் போயிடும். ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு, ரொம்ப பிரைனுக்கு ரொம்ப நல்லது ப்ராக்லி. நெக்ஸ்ட்டு இது 135 ரூபா கேஜி. நாம் அதாவது அரை கிலோ கம்மி, அது 56 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அரை கிலோ கொஞ்சம் கம்மி, 56 ரூபாய்க்கு இருக்குது ப்ராக்லி. நெக்ஸ்ட்டு இதுதான் சொல்லணும். பொமோக்ரேனேட் நீங்கள் எல்லாம் வெளியே பார்த்துருப்போம், நாம் வாங்கியிருக்கோம். 320 ரூபா 370 ரூபா இப்படி தான் கிலோ இருக்குங்க. நம்ம வாங்குகிற காசில் 320 ரூபானா ஒரு 4 பழம் கூட வராது ஒரு கேஜிக்குனா கூட. இது எத்தனை பழம் வந்திருக்கு, ஒரு கேஜி எவ்வளோனா ஒன்லி 140 ருபீஸ். 140 ருபீஸ்க்கு நம்ம வாங்கியிருக்கிறது 157 ருபீஸ். எனக்கு சத்தியமாக இது நம்பவே முடியல. மேபி நான் வாங்குறது மட்டும் இப்படி தான். நான் எப்போவுமே வாங்குறது எந்த அளவுக்கு குறைஞ்சி வாங்கலை. நான் எப்போவுமே வாங்குறது இப்படி தான், 320 ரூபா 320 ரூபாய்க்கு வாங்குவேன். இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிறது, அதான் 4-5 பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். என் மயனுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு
பிக் ஆனியன் வந்து ரேட்டு வந்து எவ்வளோ போட்டிருக்குன்னா 1 கிலோ வந்து 28 ரூபா 27 ரூபா. இது வந்து 1.5 கிலோவுக்கு இருக்கும். ஆமாம், 1.5 கேஜி இருக்குது. இது வந்து 40 ரூபாய்க்கு இருக்குது. எவ்வளோ இருக்குது? 40 ரூபாய்க்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு இருக்குது? 1 கிலோ 27 ரூபா. நாம் வாங்கியிருக்கிறப்போ 1 கிலோ தான் 27 ரூபாய்க்கு இருக்குது. கரெக்டாக 1 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நாம் எல்லாமே இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண விலை வந்து 540. இது எல்லாமே நம்ம இன்னையோட பர்ச்சேஸ். இது வந்து எல்லாமே 540க்கு நான் முடிச்சிருக்கேன்னா கண்டிப்பாக நான் வந்து இதை சீப்புன்னு தான் சொல்லுவேன். மற்றவங்க எப்படி வாங்குறீங்களோ எனக்கு தெரியாது. இதை விட அதிகமாக வாங்கலாம், இதை விட கம்மியாக வாங்கலாம். இதுதான் என்னையோட பர்ச்சேஸ். மக்களே, ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஜெயச்சந்திரன் போய் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஆஃபரில் இருக்குது. கீழ்கட்டையில் இருக்கிற ஜெயச்சந்திரன் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். பாய் மக்களே.